அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாதிபதி பிரதமர் மேடைக்கு மேடை சொல்லி தருவாங்க. எங்களுக்கு போட்டு போடாட்டி எங்கிட்ட சபை இல்லாட்டி களவெடுப்பாங்க. நாங்கள் ஃபண்ட் கொடுக்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம். இது சரியா? இது சம்மந்தமான கருத்து என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். காசு தர மாட்டோம், களவெடுப்பாங்க. களவெடுத்தா அதை பிடிக்குது போலீஸ் இருக்கு, ஜனாதிபதி இருக்கா களவெடுக்காத ஜனாதிபதி, அடுத்தது கவர்மெண்ட் இருக்கு களவெடுக்காத கவர்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம்? அதை பிடிக்கணும். பிடிச்சி அவங்க பனிஷ் பண்ணி அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி அவரே கோர்ட்டை என்ன ஆர்டர் கொடுக்க அதுக்குள்ள கொடுக்க. அதான் நியதி. இவர் களவெடுப்பார், இவர் வரக்கூடாது அப்படி இல்லை. சனம் யார் நல்லவர் நினைக்குதோ அவர் வருவார். அவர் நல்லவர் இல்லையாமன்னு ப்ரூவ் பண்ணக்குள்ள அந்த சனம் வர வரை சொல்லணும். அது எல்லாருக்கும், இப்போ இருக்க ஜனாதிபதி, பழைய ஜனாதிபதி, வரப்புற ஜனாதிபதி, இப்போ இருக்க பிரதமர், பழைய பிரதமர், வரப்புற பிரதமர், எல்லாருக்கும் அதான். அதே மாதிரி தான் சேமன்மா இருக்கும். அதான அதில் நிலப்பாடு. அதை விட்டுட்டு இதே சனங்கள் தான் எங்களை ஜனாதிபதி ஆக்கிச்சு, எங்களை பிரதமர் ஆக்கிச்சு, அதே சனங்களை தான் எங்களை எதிர்த்து போடுதுன்னு சொன்னால் அதுக்குரிய தீர்வு என்ன? அது என்ன சனங்களை எதிர்பார்க்குது? சனத்தில் எதிர்பார்ப்ப நம்ம செய்யலை. அதால் தான் அந்த சனங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதை யோசிச்சு இதுக்குரிய தீர்வை விட்டுட்டு ஓட்டு போட்டால் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், பிளாக்மெயில் பண்ணுற அதெல்லாம் நாட்டுக்குரிய ஜனாதிபதியோ பிரதமருக்குரிய செயற்பாடுகளாக நான் பார்க்கல. கட்சிக்காரர்களுக்கு மட்டும் ஜனாதிபதி இல்லை, உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆக்களுக்கு மட்டும் ஜனாதிபதி இல்லை. உங்களுக்கு ஓட்டு போட்டு 43% தவிர இன்னும் 57% ஆக்களுக்கு நீங்கள் தான் ஜனாதிபதி. அந்த 57% இருந்து தான் திரும்ப எம்பி ஆகிறது கொஞ்சம் சனங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு. அதே சனங்கள் தான் இப்போ உங்களுக்கு ஓட்டு போடலையாமன்னு சொன்னால் உங்களில் ஒரு குறையை கண்டுபிடிக்க அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு தொடர்ந்து ஆட்சி செய்யறதுக்கு ட்ரை பண்ணாமல் காட்சி தர மாட்டோம். சின்ன பிள்ளைகள் மாதிரி இது எந்த ஏரியா எனக்குள்ளே வராது, கோப்பி பென்சில் புத்தகம் மேசையில் எழுதி எந்த ஏரியாவுக்குள்ளே கோப்பி கொண்டு வரக்கூடா, எந்த ஏரியாவுக்குள்ள புத்தகத்தை கொண்டு வரக்கூடாது சின்ன பிள்ளைகளை நம்ம படிக்கும் ஸ்கூல் வழியை. அதோட மோசமாக கிடக்குண்டு எந்த கருத்து இது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன?